சிபிஐ வந்து உங்களுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதே விஜய்க்கு அசிங்கம். விஜய் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் கூட எப்போ வந்து ஒரு குற்றப்புலனாய்வு அமைப்பு வந்து உங்களை வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம் லோக்கல் போலீஸ் கூட உங்களை வந்து இப்போ ஜெயலலிதாவெல்லாம் வந்து ஜெயலலிதா கலைஞர் எல்லாருமே வந்து இதே லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறை கூட அனுப்பியிருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் சிபிஐ போன்ற ஒரு பெரிய அமைப்பு குற்றப்புலனாய்வு அமைப்புகள் வந்து உங்களை விசாரணைக்கு கூப்பிட்றதே வந்து அசிங்கம். உங்களுக்கு தெரியுமா, கடந்த காலத்தில் வந்து டிடிவி தினகரன் வந்து இந்த சின்னம் தொடர்பாக அதிமுக சின்னம் தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்டு அவருக்கு அழைச்சிட்டு போன காட்சி இருக்குது பார்த்தீங்களா, தோல் மேலே கை போட்டாங்க. தோல் மேலே கை போட்டு ஒரு கைதியை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா, தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போனாங்க. கடந்த காலத்தில் அது நடந்தது. அதே மாதிரி வந்து கேட்டால் அது பாதுகாப்புன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் சல்மான் கான் ஆகட்டும், சஞ்சய் தத்து, இன்னும் யாரெல்லாம் நடிகர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்களோ அவங்கள அந்த கூட்டு போகிற அந்த சீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து கல்ட்டு உடையும்.